ம் இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறது சரின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரதி கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வரும் பாரு. யாரு பாரதியா? சொல்லல பாரு. சொல்லுங்க பாரதி. சார் சாரி சார், ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல பாரதி, சொல்லுங்க. சார் அடுத்த வாரம் வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல கோட் பண்றதுக்காக கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன். திடீர்னு நீங்க கிளம்புனதுனால என்னால கேட்க முடியல சார், அதனால தான் கால் பண்ணேன். பாரதி, நான் நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல ஆதி, this is too much. என்ன பாக்குறதுக்காக நீ இவ்ளோ தூரம் வந்துட்டு என்ன கண்டுக்காம இப்படி போன் பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாரி சோமி. அப்ப ஆதி போய் சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க தான் போயிருக்காரா? என் ஆபீஸ்ல இருந்து என் அக்கௌண்டன்ட் தான் பேசுறாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. ஜஸ்ட் 1 minute. ஓகே, இதுக்கப்புறம் நான் ஃபோன் கால்ஸே பேச மாட்டேன். சாரி. ஓகே பேப். ஹலோ, நீங்க ஒன்று பண்ணுங்க பாரதி. நான் இன்னும் ஒரு 2 hours ஆஃபீஸ் வந்துடுவேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நான் வந்து சொல்றேன். இல்ல சார், பரவாயில்ல சார், நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சாரி சார். கண்டிப்பா அது அந்த பொண்ணுதான். எப்படி அந்த பொண்ணை பாக்குறது? அதான் சொன்னேன்ல, பாரதி கால் பண்ணுவாங்கன்னு. நம்ம பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கோன்னு சின்னதா ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். பாரதிக்கு இப்ப நான் லவ் பண்ற பொண்ணோட தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் கெஸ் பண்றது சரியா இருந்தா பாரதி இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கூட இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா இங்க கிளம்பி வருவாங்க. சோ என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம். ஆதி, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. நீ நினைச்சா நீனும் பின்னால அவ்வளோ பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க. ஆனா உனக்கு பாரதிய பிடிச்சதுக்கான காரணம் எனக்கு என்னமோ புதுசா இருக்குதுடா. நீ சொல்றது எனக்கு புரியுது. பாரதி என் கூட இருக்கிறப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவங்க என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற நம்பிக்கைய அவங்க எனக்கு எல்லா விதத்திலையும் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படியோ நான் போட்ட இந்த வேஷம்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா எனக்கு ஓகே தான்பா. சரி, எப்படியோ சோறு இங்க தான் ஆயிப்போச்சு. ஏதாவது ஆர்டர் பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ பரத் சார், 1 second. சொல்லுங்க சார். என்ன சாப்பிடுற? 4 பரோட்டா சால்னா. ஓகே மேடம். ஓகே. பாரதி, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? ஆமாண்டி, லைட்டா தலை வலிக்குது. இப்ப என்ன பண்றது? இதுதான் நல்ல சான்ஸ். இதை விட்டா அடுத்து இந்த மாதிரி எப்ப அமையும் தெரியாது. இன்னைக்கு ஆதி லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆதியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாரதி, ஏதாவது டென்ஷனா இருக்கீங்களா? இல்ல, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆர் யூ ஆல் ரைட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், தேங்க்ஸ். பேசாம இப்பவே கிளம்பி போய் அந்த பொண்ணு யாருன்னு பாத்திர வேண்டியதுதான். லதா, நான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போனோம். யாராவது கேட்டா சொல்லிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரியா? ஏ பாரதி, வரேன். சரி, பாத்து. இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஆதியோட அம்மா
இவள அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னாலும் சொன்னாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவ ஒரு வழி ஆயிடுவா போல இருக்கு. டேய் ஆதி, உன் கூட இருக்கிறவங்களை எல்லாம் பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு. எப்படி இருந்தா பாரதி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? ஆதி போன்ல பேசுறப்ப பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்னு சொன்னாரு. கரெக்டா எங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? பேசாம மெதுவா தேடி பார்ப்போம். ஆதியோட கார் எப்படியும் வெளியே தான் நிக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன் ஆதி, நீ எந்த நம்பிக்கையில பாரதி உன்னை தேடி வருவான்னு சொல்ற? எனக்கு தெரியும் சௌமியா, அவங்க நினைக்கிற மாதிரி நான் லவ் பண்ற பொண்ண என் அம்மாவுக்காக அவங்க தேடல. அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள அது யாருங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அந்த எமோஷனல் நான் நம்புறேன். நீ வேணா பாரு, பாரதி கண்டிப்பா வருவாங்க. சரி சரி. எங்கன்னு தெரியலையே. பக்கத்து ரோட்ல இன்னொரு ரெஸ்டாரண்ட் பார்த்திருக்கேன். பேசாம அங்க போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஆதியோட காராச்சே. அப்ப ஆதி அந்த பொண்ணோட உள்ளதா இருப்பாரு. கடனாக இடம் மாறி போன இதயம் தேடுதே. கடல் சேரத்தானே நதி வாடுதே. தீராத காதல் சாகாதடா. உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான். இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். சௌமியா, பாரதி, சௌமியா, இரு இரு இரு. இன்னைக்கு ஓ மூஞ்சிய பாரதி பார்க்க வேண்டாம். எப்படியும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க பாரதி முயற்சி பண்ணுவாங்க. நாம அவங்க ஒண்ணு பார்க்க முடியாதபடி பார்த்துக்கலாம். அவங்கள என்ன பார்க்க வைக்கிறதாண்டா உன்னோட பிளானு. பாரதி என்னை தேடி வராங்களான்னு பார்க்கறதா என்னோட ஐடியா. நீ ஃபேஸை கவர் பண்ணிக்கோ. ஆதி அவர் லவ் பண்ற பொண்ணோட தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ நான் நினைச்சது எல்லாமே சரிதான். ஆதி அவர் லவ் பண்ற பொண்ணோட தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஆதி சொன்ன மாதிரி லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம இருக்கிற மாதிரி தெரியலையே. நல்ல லவ்வர்ஸ் மாதிரி ஜாலியா பேசுறாங்க. அப்ப ஆதி லவ் சொல்லலன்னு நம்ம கிட்ட சொன்னது பொய் தான் போல இருக்கு. ஆதி வாயை திறந்தாலே பொய். ச்சே, இந்த ஆதி ஏன் இப்படி இருக்காரு? யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆதியோட அம்மா சொன்னாங்களேன்னு தான் நாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லனா அது என்ன பண்ணா எனக்கு என்ன? இவங்க வேற பர்த்டே செலிப்ரேட் பண்றேன் டார்ச்சர் பண்றாங்க. முகத்தை பார்க்கவே முடியலையே. மேடம், ஆர்டர் ப்ளீஸ். நான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்றேன். அவங்க வந்ததும் சொல்றேன். இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம்.
தேங்க்யூ. வர வர நான் பண்றது எதுவுமே சரியில்லை. ஆதியோட அம்மா கேட்டாங்கன்னு இப்படி வந்து இங்க உட்காந்து எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, முதல்ல ஆதியோட அம்மா கிட்ட அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சுங்கிற விஷயத்த சொல்லி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடணும். ஆதிய வேவு பாக்குற வேலைய நம்ம முதல்ல விட்டுறணும். அப்பதான் நிம்மதியா இருக்கும். டேய் ஆதி, அவங்க பாவம்டா. எதுக்காக அவங்களை இப்படி போட்டு பத்துற? நான் வேணா அவங்க முன்னாடி ஒரு வாக் போயிட்டு வரேன். அவங்க பாத்துருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவங்க பார்த்தா பாத்துட்டு போட்டு என்னடா இப்போ? இன்னைக்கு வேண்டாம், சொன்னா கேளு. முடிஞ்ச அளவுக்கு உன் முகத்தை அவங்க பார்க்க முடியாதபடி உன் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டே வா, ஓகேவா? டேய், நான் ஒரு போலீஸ்காரிடா. என்ன திட்டுதனமா நடந்து போ சொல்றா? கவர் பண்ணிக்கோ ப்ளீஸ். சரி, போலாம் வா. பேரர் சார், ஒன் செகண்ட். இதோ வரேன் சார். முகத்தை பார்க்கவே முடியலையே. வாங்கம்மா, உட்காருங்க. அம்மா கிட்ட நீங்க வந்த விஷயத்த சொல்லிடுறேன். உட்காருங்க. ஆதியோட அம்மா நான் சொல்ல போற விஷயத்த எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. பாரதி, அம்மா, வாமா. உட்காருமா பாரதி. மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும். நீ உட்காரு. நீங்களும் உட்காருங்கம்மா. எப்படி இருக்க பாரதி? உன் பொண்ணு எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் பாரதி. அம்மா, காஃபி எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம். சரி, நீ வச்சுட்டு போ. எடுத்துக்கோ பாரதி. இல்ல பரவாயில்லம்மா. எடுத்துக்கோமா. என்னம்மா, வந்ததுல இருந்தே நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆமா, ஆதி மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாமா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டமா. அத சொல்லதான் உங்களை பார்க்க வந்தேன். பாரதி,
யாரும்மா அந்த பொண்ணு? நான் அந்த பொண்ணை உடனே பார்த்தாகணும். இப்பவே அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போமா? அம்மா அது அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் எனக்கு காட்டு. நான் என்னோட நிலைமையை எடுத்து சொல்லி அந்த பொண்ணோட கை காலில் விழுந்தாவது என் பையனை விட்டுட்டு போயிடுன்னு கெஞ்சி கேக்குறேன். ஐயோ, இவங்க கிட்ட நான் எப்படி ஆதிக்காக பேச முடியும்? ஸ்வேதாவை விட அந்த பொண்ணு தான் ஆதிக்கு பொருத்தமா இருப்பான்னு நான் எப்படி இவங்க கிட்ட சொல்லுவேன்? பாரதி, என்னம்மா யோசனை? முதல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ. இல்லம்மா, நான் இப்போ சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. ஐயோ பாரதி, என்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம நீ நினைக்கிறத சொல்லலாம். நான் சொன்னதுக்காக நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. இல்லம்மா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஆதியும் அந்த பொண்ணை மனசார காதலிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஆதியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறுத்து பாரதி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் புள்ள ஆதிக்கும் எவ்வளவு ஒருத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அது சொல்றதுக்கு நீ யாரு? பொண்ணு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கதான் சொன்ன. அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லல. இது ஏன் வீட்டு பிரச்சனை. நாங்க என்ன பண்ணணும்னு அதை சொல்ற தகுதி உனக்கு இல்ல. புரிஞ்சுதா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ரொம்ப யதார்த்தமா தான் இந்த விஷயத்த சொன்னேன். அது இந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. இத பாரு பாரதி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த வீட்டுக்கு மருமகனா அது ஸ்வேதா மட்டும்தான். கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. தப்புதாம்மா. என் தகுதியை மறந்து நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல என்ன அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போ. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். இல்லம்மா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏன் உள்ள வாங்க. நான் இல்லாதப்ப இங்க பெர்மிஷன் இல்லாம வந்துட்டு இப்போ பெர்மிஷன் கேட்டு வரியா? சார், ஏதாவது சொன்னீங்களா? நீங்க தான் சொல்லணும் பாரதி. இல்ல சார், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? இல்ல பாரதி, நீங்க உள்ள வேலையா வந்திருப்பீங்கல்ல, அதான் சொன்னேன். சார், அது ஒரு புது டெண்டரோட பர்டிகுலர்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு நிமிஷம். பாரதி, இந்த மெயிலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. ஓகே? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. பாரதி, நீங்கள் ஒரு குட்டி சிஐடியாவே மாறிட்டீங்க. இது நீங்கள் இல்லை. அம்மா கேட்டதுக்காக மட்டும் நீங்கள் இதை பண்ணலை. நான் காதலிக்கிறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்க என் மேல இருக்கிற பாசத்துல தான் எனக்கு தெரியாம இதை பண்றீங்க. ஏய் பாரதி, என்ன ஃபேஸ்லாம் பிரைட்டா இருக்கு? ஏய்,
ஆதியோட ஃபோன் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஹே எப்படிடி? சரி அதை விடு. ஆ, இப்போ எப்படியாவது ஆதியோட ஃபோன்ல இருந்து அந்த பொண்ணை ஏதாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்க அம்மாவையும் அந்த இடத்துக்கு வர வச்சிட வேண்டியதான்.